ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் டின்னருக்காக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும், எதுக்கு கொடுத்தீங்கனாலுமே தட்டில் வச்ச உடனே காலி ஆயிடும். அந்த மாதிரி ரெசிபி தான் இது. இந்த ரெசிபியோட நேம் எக் ரோல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்காக 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் என்கிட்ட குட்டி குட்டியாக இருக்குது, ஸோ அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஆளுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பேர், ஸோ அதனால் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்களும் கரெக்டாக குவான்டிட்டி பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் 4 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நிறையா பெப்பர் போட்டு சாப்பிடும், ஸோ அதனால் நான் பெப்பர் நிறையா எடுத்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அஸ் பர் சால்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திட்டு திரள் இருக்கக்கூடாது. அண்ட் சப்பாத்தி நம்ம எப்பவும் போடுற மாதிரி சப்பாத்தி 4 எடுத்திருக்கேன். நான் இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த சப்பாத்தி சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் அந்த சப்பாத்தி ஃபுல்லாகவே அந்த எக்கில் அட்டாச் ஆகும். ஸோ இப்போது ஒரு சப்பாத்தி எடுத்து அந்த எக்குக்கு மேலே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விடும்போது தான் முட்டையும் சப்பாத்தியும் ஒன்றுக்கு ஒன்று நல்லாவே அட்டாச் ஆகிக்கிறோம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த எக்கு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் சப்பாத்தியை எடுத்து மேலே வச்சு நல்லா அதை அமர்த்தி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் அமர்த்துறோமோ அவ்வளோ தூரம் நல்லா அட்டாச் ஆகிக்கிறோம். அண்ட் ஸ்டஃபிங்காக நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்டவ் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லாட்டி நீங்கள் பட்டர் ஆர் கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வரும்போதேவும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். கூடவே டொமேட்டோ கெச்சப் அஸ் பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். அண்ட் கூடவே மயோனைஸ் ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு மயோனைஸ் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துப்பேன். டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனைஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் மயோனைஸ் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதோட ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அண்ட் எக் வித் சப்பாத்தி, ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மயோனைஸ் லைட்டாக வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இன்னொரு சப்பாத்தியும் அதே மாதிரியே ஸ்டஃபிங் எடுத்து அதில் வச்சு கூடவே நீங்கள் மயோனைஸ்க்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் கூட அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, எனக்கு மயோனைஸ் தான் பிடிக்கும் அப்படின்றனால நான் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால் மயோனைஸ் வச்சுட்டு அதே மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் கட் பண்ண இடத்துல மயோனைஸ் ஆர் நம்ம டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றில் மயோனைஸ் அண்ட் ஒன்றில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தம்பிக்கு பார்த்திங்கன்னா கெச்சப் தான் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துக்கோட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.